ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அனீஷ். ஸோ இப்போ நாங்கள் குவைத் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தது பார்த்தவங்களுக்கு தெரியும் எதுக்காக நாங்கள் குவைத் வந்திருக்கோன்றது. ஸோ நாங்கள் உம்ரா போகிறதுக்காக தான் குவைத் வந்திருக்கோம். இப்போ குவைத்லேருந்து ஜெத்தா ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதே மீகாத்தியலில் வந்துடும்ன்றனால இங்கேருந்தே எஹராமோட நிலையில் போக போகிறோம். ஸோ அதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆண்கள் எல்லோரும் எஹராமோட ஆடைக்கு மாறிட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிறவங்க ஆகிட்டு எல்லாருமே எஹ்ராம் கட்டி ரெடி ஆயாச்சு. அண்ட் இங்கே குவைத் ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக குவைத் ஏர்லைன்ஸுக்கு மட்டும் தனியாக இருக்கிற ஏர்போர்ட். அது இல்லாமல் இவங்களோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பெரிய ஏர்போர்ட் இருக்குது. அது வந்து ஓல்டு ஏர்போர்ட். அதே மாதிரி இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ப்ரேயர் ரூம், அந்த மாதிரி எல்லாமே மென்ஸுக்கு விமென்ஸுக்கு தனியாக அவ்வளோ நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கும். எல்லாமே அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ண அந்த மாதிரி தனியாக ரூம்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ளைட் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஆன்போர்ட் ஆகி உள்ளே போய் உட்காந்து எல்லாம் செட்டில் ஆயாச்சு. பட் ஃபைனலாக ஒரு ஹாஃப் முன்னாடி வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப போக சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 1 to 1.5 hours திரும்ப நாங்கள் ரொம்ப நேரம் ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணி டிலேனால் திரும்ப ஆன்போர்ட் ஆகி போனோம். ஸோ இப்போ அதுக்கு தான் பஸ்ஸில் போய்கிட்ருக்கோம் ஃப்ளைட் கிட்ட. ஆக்சுவலாக நாங்கள் வந்து லன்ச் டயத்துக்கு அங்கே ஜித்தா ரீச் ஆகிருக்கணும். பட் நாங்கள் லன்ச் டைமுக்கு தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரியே இருந்தனால லன்ச்சும் அவங்க ஃப்ளைட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் இன்னும் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா பேபிலாம் இருக்கிறனால ஃபுட் டைம் வந்து மிஸ் ஆனனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் வி மேனேஜ்ட். ஸோ ஃபைனலி வந்து நல்லபடியாக ஃப்ளைட்டில் செட்டில் ஆயாச்சு. அண்ட் ஆக்சுவலி எங்களுக்கு சீட்ஸ் வந்து பின்னாடி இருந்தது. பட் நாங்கள் பேபி இருக்குதுன்னு சொல்லி கேட்டனால எங்களுக்கு முன்னாடி சீட் வந்து கொடுத்தாங்க. ஃப்ரீயாக இருந்தனால, இது ஒன்லி பேபி இருந்துச்சுன்றனால இந்த மாதிரி நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து வேறு யாருக்கும் மேக்ஸிமம் மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாப்பா தூங்குறதுக்கு வந்து நான் கிராடல் கேட்டிருந்தேன். அதனால தான் ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்ததே. ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் போயிட்டு இது ஃப்ளைட்டு அப்படின்றதுலாம் தெரியலன்றனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரொம்ப என்ன சொல்கிறது, சீட்ஸ்லலாம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போக வர நடக்க அந்த மாதிரி ஜாலியாக இருந்தால். அதே மாதிரி நாங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரே ரோலில் இருந்தனால அவங்க டேடிகிட்ட போக என்கிட்ட வர அந்த மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்ணால். ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. 1 இயர்லேயே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறா, இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா, உம்ரா போகிறா. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். எனக்கு இப்போ 27 வயசில் எனக்கு கிடச்சிருக்குன்னா என் பிள்ளைக்கு 1 வயசுலேயே அது அல்லாஹ் நாடியிருக்கானே அப்படின்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன். என்னோடய ஒரு பெரிய ஒரு நியத்து இது. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ இன்ஷா அல்லாஹ் போயிடணுன்றது. அது அல்லாஹ் நடத்த போகிறான் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஒவ்வொரு என்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து இப்போ அடுத்த ஃப்ளைட் ஏறி ஜித்தா ரீச் ஆக அப்படியே கொஞ்சம் அந்த மக்காவை நெருங்க போகிறோம் அப்படின்ற அந்த இது வந்து அந்த ஃபீலிங் என்னால் சொல்லவே முடியலை. என்ன வார்த்தை சொல்லி அதை வந்து நிறைவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் அது. அந்த அனுபவத்தை என் வாழ்நாளில் நான் சத்தியமாக மறக்க முடியாது. அப்படி இருந்துச்சு அது. ஸோ இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் குவைத்திலேருந்து நாங்கள் ஜித்தா ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக ஜித்தா வந்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு மனசெல்லாம் அப்படியே என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே நம்ம இந்த மண்ணில் வந்து இறங்கியிருக்கோமா, இங்கே வந்திருக்கோமா, உண்மையிலே நம்ம காபத்துல்லா பார்க்க போகிறோமா, உம்ரா வந்திருக்கோமா நம்ம அப்படின்னு என்னால் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான அந்த ஒரு மனநிலையிலே நான் இருந்தேன். எக்ஸைட்மெண்ட்டா, அது சந்தோஷமா, இல்லை இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதா அப்படின்றதா என்னன்னே தெரியல. எல்லாம் கலந்து அப்படிப்பட்ட ஒரு 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 ஃபீலிங்ஸில் இருந்தோம் எல்லாருமே. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஜித்தா ஏர்போர்ட்டு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருந்து நீங்கள் வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ட்ரெயின் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இதில் போக முடியல. நாங்கள் குரூப்பாக வந்திருந்தனால எல்லாருக்குமே பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய பஸ் அது. ஸோ அதில் போகிறனால நாங்கள் ட்ரெயினில் வெளியே போகலை. அது ஒன்று மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட லக்கேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆர்கனைஸ் ஆகிட்டு இப்போ வெளியே போயிட்டு நாங்கள் செக்இன்லாம் முடித்து வெளியே போயிட்டு பஸ்ஸில் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க ரூமுக்கு போகிறோம். ஸோ மக்காவுக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் ஆக்சுவலாக போகிறோம்.
ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஜித்தா ஏர்போர்ட்டும். நிறைய மக்கள், அவ்வளோ மக்கள். ஆக்சுவலாக அங்கேருந்து வெளியே வர்றதுக்கே அவ்வளோ டைம் எடுக்குது. ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்துட்டே இருக்காங்க. இந்தோனேஷியா, சைனா, எங்கெங்கேருந்தோ எவ்வளோ மக்கள் வந்துட்டே இருக்காங்க. நான் இத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கிற பீப்புளை ஒரே இடத்துல இவ்வளோ முஸ்லீம்ஸை ஃபஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்குறேன். அது வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவுமே அவ்வளோ மக்கள் வர்றாங்க, அவ்வளோ கூட்டம். எல்லோரும் பரபரப்பாக அவங்கவுங்களோட பஸ்ஸுக்கு போகிறது, அவங்கவுங்களோட பீப்புளோட சேர்ந்து போகிறது, குரூப்பாக போகிறது, அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை மக்கள் உம்ராக்காக வராங்க அப்படின்றத பார்க்குறப்போ அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் ஃபைனலி நாங்கள் எல்லோரும் லக்கேஜஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க சீட்டில் நாங்கள் பஸ்ஸில் அரேஞ்ச் ஆகி உட்காந்துட்டோம். அண்டு நாங்கள் போன ட்ராவல்ஸில் நாங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காரவும் எங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கெலாம் ஸ்நாக்ஸு, ஜூஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் இருந்தே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பஸ். இப்போ நம்ம விசா போட்டு ஒரு குரூப்பாக நம்ம வரோம் அப்படின்னா நமக்குன்னு சொல்லி இங்கேருந்து மக்காவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு கொடுக்குற ஒரு பஸ் இது அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் அங்கே இருப்பாங்க ஆளுங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு பஸ்ஸை எதுவோ அதை நம்மளை கூட்டிகிட்டு வந்த பர்சன்ஸ் கிட்ட நம்மளோட விசா எல்லாமே செக் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்மளை கூட்டிகிட்டு போய் சேஃபாக இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இது இந்த டைமில் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு அங்கே ஃப்ளைட்டு டிலே இருந்தனால ஆக்சுவலாக இவ்வளோ டிலேவாக நம்ம ரீச் ஆகிருக்கோம். இல்லாட்டி இந்நேரம் நாங்கள் உம்ராவுக்கு கிளம்பி போயிருக்கணும் எங்களோட ஹோட்டலில் இருந்து. ஸோ பரவாயில்ல, இப்படி தான் இது இருக்கும், இப்படி தான் போகணும், இந்த நேரத்துக்கு தான் நீங்கள் இங்கே வரணும், காபத்துல்லாக்கு நல்லா எப்போ நாடி இருக்கானோ அப்போ தானே நம்ம போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போயிட்டே இருந்தோம். என்ன சொல்கிறது, அவ்வளோ டயர்டு இருந்துச்சு. தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஆக்சுவலாக எங்களோட இமாம் எங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களும் ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் சவுதி, ஜித்தா அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ இந்த ஊருக்கா நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கே ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கே மனசு இல்லை. ஃபைனலி நாங்கள் ஹோட்டலும் ரீச் ஆகிட்டோம். அண்ட் வர்ற வழியிலே நாங்கள் கிளாக் டவர்லாம் பார்க்க ஆகா நம்ம வந்துட்டோமே, இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோமேன்னு அந்த 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 ஒரு சந்தோஷத்துலேயே வந்துக்கிட்டு இருந்தோம். கிளாக் டவரை பார்க்க பக்கத்தில் நெருங்க இருக்க ஃபீலிங்ஸ் இருக்கே, அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ நாங்கள் ரீச் ஆன டைமே டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்ததுமே எங்களை சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு இந்தியன் ஃபுட்டு தான் எல்லாமே, அவங்களே குக் பண்ணி எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு தான். ஸோ மக்காவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் சஜா மக்கா அப்படின்ற ஒரு ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலில் ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புளுக்கு தனித்தனியாக டைனிங் ஹால்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் மெனூஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ எங்களுக்கு இந்தியன் டைனிங் ஹாலில் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக எங்களுக்கு செப்பரேட்டாக இவங்க ஹோம் ஃபுட் மாதிரி இவங்களே குக் பண்ணி ரெடி பண்ணுறனால தனியாக எங்களோட ஸ்பேஸில் இவங்க தான் எங்களுக்கு ஆக்சுவலாக ஃபுட்டு கொடுத்தாங்க. இந்த ஹோட்டல்லேருந்து ப்ரொவைட் பண்ணது கிடையாது. பட் இவங்க எங்களுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணது. ஆக்சுவலாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. பஃபே மாதிரி தான் எல்லாமே, நம்மளே எடுத்துக்கலாம். பிளேட்ஸ் எல்லாமே இருக்கும். எவ்வளோ வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். லிமிட் எல்லாம் கிடையாது. பட் எதுவுமே ஒரு ஹோட்டலோ இல்லை வெளியே சாப்பிட்ற ஃபீலிங்கே இல்லை. ஹோம் ஃபுட் டேஸ்ட்டு தான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் எல்லோரும் சாப்பிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு உம்ரா கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் வீடியோஸில் உம்ரா விலாக் பார்க்கலாம். பாய்.